ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு பன்னீர் ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் தோ பியாஸா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். பார்த்தா எப்படி இருக்குது, லுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இதை ரீசெண்ட்டு நான் ஊருக்கு போகிறப்போ ஊரில் தான் செஞ்சது. எங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் தான் செஞ்சது. எங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் ஒரு மினி அடுப்பில் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டோம். கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டிருக்கு. ஆயில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கு. பட்டர் போட்டால் தான் இந்த ரெசிப்பியில் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பட்டர் நிறையா தேவையில்லைன்னா நீங்கள் போடுறதுக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும். இதில் வந்து ஆயில் சூடாகிடுச்சுன்னா பட்டர் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கரம் மசாலா போட்டுடலாம். கரம் மசாலா வந்து நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை எல்லாமே 4 போட்டிருக்கு. பிரியாணி இலை மட்டும் 1 போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துகிட்டு, கொஞ்சம் வதக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா போதும். ரொம்ப ப்ரௌன் வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா போதும். அதுக்கு வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தயிர் 2 ஒட்டுக்கா சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சிடலாம். அப்புறமா போட்டுக்கலாம். இந்த ரெசிபி நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா பொண்ணும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் தான் செஞ்சதுனால எல்லோரும் ஹெல்ப் பண்ணி அதை செஞ்சு கொடுத்தாங்க, ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அக்கா பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவளும் சமையல் வீடியோ போட்டுட்டு இருக்கா. ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக எப்படி வீட்டில் பொருள் வச்சுட்டு நம்ம செய்கிறது, நான் எப்படி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு சமையல் எல்லாம் காட்டுறேன், அதே மாதிரி அவளும் காட்டுவாள். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கிராமத்தில் அவங்க செய்வாங்க. ஆனால் வந்து அவங்க பெங்காலியில் தான் பண்ணுறாங்க. பெங்காலிஸ் சேனல் அவங்களோடது. நான் வந்து ஹிந்தி, தமிழ் 2ல் போட்டுட்டு இருக்கேன். அவள் வந்து பெங்காலிஸில் போட்டுறா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கி எடுத்துகிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். அப்படியே வதக்கிட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லும் போயிடும், நல்லா குக் ஆகிட்டே வரும். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ பாருங்கள், நல்லா பேசிக் மசாலா எல்லாம் போட்டாச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீராத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாமே 1/2 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மசாலா நல்லா குக் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் குக் பண்ணணும் மசாலாவோட. அது வரைக்கும் குக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா வந்து கீழே அப்படியே அடி பிடிச்சிடும். நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பும் தயிர் ஒட்டுக்கா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போது போட்டுட்டு அதே கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம், மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் போட்டு நல்லா குக் பண்ணணும். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ. இங்கே வந்து தயிர் மிக்சியில் அடித்ததுன்னா ரொம்ப தண்ணி ஆட்டாயிடும். எங்கள் ஊரில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி இந்த ரெசிபி. நீங்கள் வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லிங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டதுனால நான் செஞ்சு காட்டியிருக்கு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பூரி எல்லாம் கூட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி குக் பண்ணிடலாம். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி போட்டிருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய சிக்கன் ஐட்டம் போட்டிருக்கு, நிறைய பிரியாணிஸ் வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கு, டிஃப்ரெண்ட்டான பிரியாணி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கூட நிறையா இருக்குது. என்னோடய அக்கா பொண்ணு கூட நிறைய வெரைட்டிஸ் போடுறாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், நீங்கள் போய் பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு குக் ஆகிடுச்சி. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு கிரேவி இந்த மாதிரி என்ன மாதிரி திக்னஸ் தேவை அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து மீடியம் பண்ணணும், அதனால் மீடியம் தான் தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன ஃப்ரை பேன் போட்டு அதில் பட்டர் போட்டிருக்கு. 2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நம்ம வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம். 250 கிராம் பன்னீர் இருக்குது. அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் அதில் உப்பும் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டு வதக்கி இறக்கி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்கினிங்கன்னா என்ன ஆகும், ஒரு ரப்பர் மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சூயி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து மீடியம் குக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடணும். முதல்ல நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அப்போது சுடு தண்ணியில் இறக்கி வச்சுடுங்க. அப்போ தான் சூயி ஆகாது உங்களுக்கு. நல்லா குக் பண்ணிவிட்டு இது வந்து இறக்கி வச்சுட்டு அதே பேனில் நம்மளுக்கு பட்டர் இருந்துச்சுனால அதில் வந்து நான் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு ஒரு டைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் அதை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 போட்டுடலாம். பன்னீர் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இதே ரெசிபி வந்து உங்களுக்கு நீங்கள் பியூர் வெஜிடேரியன் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயமும் கார்லிக்கும் ஸ்கிப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக வெங்காயமுக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் போட்டிங்கன்னா அப்படியே வெஜிடேரியனாக மாறிடும். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும், நான் கூட சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பல தடவை கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். க்ரன்ச்சினஸ் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம கிரேவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் பன்னீரும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு தடவை உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிடணும். மூடி வச்சிடலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா மறுபடியும் தொடர்ந்துட்டு ஒரு கொதி மட்டும் வர்ற வரைக்கும் விடுங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு ஒரு மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை மட்டும் கொஞ்சம் போடணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா 1/2 டீஸ்பூன், சின்ன ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு தடவை திறந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிரேவி கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். நான் நடுவில் தொடர்ந்து பார்த்தா கொஞ்சம் கிரேவி எனக்கு திக்காகணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து 3 நிமிஷம் கழித்து நாங்கள் வந்து தொடர்ந்து மறுபடியும் பார்க்க போகிறோம். கரெக்ட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து சர்வ் பண்ணி எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. அப்படியே செம்ம டேஸ்டி இருந்துச்சு. நாங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய